பிரைஸ் தி லார்ட். வணக்கங்க. பார்த்தீங்கன்னா இருட்டு, அப்படியே மேகோலாம் இருண்டு இருக்கு. மழை வரப்போற நேரத்தில் ஒருத்தர் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காருங்க. பார்த்தா சிட்டுக்குருவி நிறைய இருந்திருக்கு. அவர் யோசிச்சாரு, ஐயோ மழை வந்து அந்த சிட்டுக்குருவிங்களாம் நனைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டோட டோரை ஓப்பன் பண்ணி வைக்கிறாருங்க. ஆனால் அந்த சிட்டுக்குருவி போகவே இல்லையாங்க. சரி இருட்டா இருக்கனால தான் உள்ளுக்குள்ள போக மாட்டேங்குதுன்னு சொல்லி இவர் லைட்டு போட்டு பார்க்குறாரு. அப்பயே அந்த சிட்டுக்குருவி போகவே இல்லையாங்க. சரி ஏதாவது பிரெட்டு நட்ஸ்ன்னு ஏதாவது வைப்போம், அப்பயாவது உள்ளே போயிரு நினச்சிட்டு வச்சு பார்க்குறாரு. அப்போ இந்த சிட்டுக்குருவி போவே இல்லைங்க. உடனே அவர் நினைக்கிறாரு, என்னடா இந்த சிட்டுக்குருவி அதோட நல்லதுக்கு தான் நம்ம நினைக்கிறோம், நம்ம சொல்றது அது புரிஞ்சுக்கவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறாருங்க. அப்போ அவர் நினைக்கிறாரு, நான் மட்டும் அந்த ஒரு நிமிஷம் அந்த சிட்டுக்குருவியா இருந்தேன்னா நான் என்ன நினைக்கிறேன்னு அந்த சிட்டுக்குருவிட்ட சொல்லிடுவேன்னு அவர் நினைக்கிறாருங்க. பைபிள்ல கூட ஒரு அழகான வசனம் இருக்கு. பிலிப்பியர் 2:7 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார்னு. ஆமாங்க, நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வார்த்தை அனுப்பி பார்த்தாரு. நம்ம எதுக்குமே அசல்ற மாதிரி இல்லைங்க. அதனால அவரே மனுஷ ரூபம் எடுத்து பூமியில வந்து வாழ்த்து காமிச்சு நம்ம பாவத்தை சாபத்தை எல்லாம் மன்னிச்சு எப்படி பரலோகத்துக்கு போகணும்னு அவர் அழகா சொல்லி காமிச்சிட்டு போயிட்டாருங்க. ஆனா இன்னும் சில நேரத்துல அந்த சிட்டுக்குருவி போல நம்ம புரியாத மாதிரியே இருக்காங்க. இனிமேல் அப்படி இல்லாம நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி வாழ்ந்து நடந்து போனாரோ அதே போல நம்மளும் அவருடைய சாயலா வாழ்ந்து நித்திய ஜீவனை சென்றடைவாங்க. ஏன்னா நமக்காக மரிக்கவே அந்த குழந்தை பிறந்தது, நமக்காக மரிக்கவே அந்த குழந்தை பிறந்தது. பாவம் சாபம் அது மன்னிக்க வந்தது, பாவம் சாபம் அது மன்னிக்க வந்தது. தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர், என் நேசகுமாரன் என்னை ஆள வந்தவர், என் நேசகுமாரன்.